ஹாப்பி பொங்கல். ஆமா பொங்கல் வாழ்த்துக்கள். அவ்வளவுதான். ஏன்டா காலையில குழப்பறேன். ஒண்ணும் இல்லைங்க. நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோயிலாப்பழத்துல மஞ்சு விரட்டு நடந்துக்குது. ஸ்டார்டிங்ல போடுறாங்க. ஓகே அப்படியே பேசலாம். ஆக்சுவலா மக்களே இது வந்து ஒரு ப்ரீ ரெக்கார்டு கிளிப் எல்லாம் கிடையாது. நாங்க ஃபுல்லா வீடியோ எடுத்துட்டு லாஸ்டா பேசுறோம். ஃபுல்லா வந்து ஓரளவுக்கு மேல ட்ரோன் எடுத்துறீங்களா? ட்ரோன் கிளிப்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நான் கீழே இருந்து 2-3 எடுத்திருக்கேன். நடுவில் நான் 2-3 பேசிருக்கேன். என்னன்னா இவனால இன்னைக்கு லேட்டு, இல்லைன்னா ஸ்டார்டிங்ல ரெக்கார்ட் எடுத்திருப்போம். அதனால கவர் பண்ணியாச்சு. முடிஞ்சளவுக்கு கவர் பண்ணதை காட்டுறோம். அதை மட்டும் நீங்க நம்பாதீங்க. நான்லாம் ஸ்பான்சரே கிடையாது. உனக்கு என்னடா வேணும்? எனக்கு பஞ்சு மிட்டாய், ஐஸ்கிரீம், அப்புறம் வந்து மீதி எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வாங்க வேண்டியதான். இங்க பாத்தீங்கன்னா வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் கடை இருக்கு. உருளைக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு இருக்கு. காட்டுறியா? மரவள்ளிக்கிழங்கு, இந்த பிஸ்கெட் பேர் என்ன, ஏபிசி பிஸ்கெட், என்ன வேணும் சொல்லி ஜான்சன் ஸ்பான்சர். போவோம். இந்த கோபுரம் ஹீரோ 10 என்ன சீரிஸ் இது? 10. ஓகே, அது இருக்கும் போது நமக்கு என்ன காலம் வாங்க. அப்புறம் எதுல வீடியோ எடுப்போம்? நீ ஒரு நாள் நடக்குமாண்ணா? பொறிக்கல்லை பெண்கள் எல்லாரும் இருக்காங்க. உனதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, வீட்டு குழந்தைக்கு வாங்கி போடலாம். யாரு கல்யாணம் ஆயிடுச்சு? வாங்க பண்ணுவோம். அதெல்லாம் போய் நான் அவரை பாக்குறேன். என்ன பெரிய இல்லங்க வேணாம், அதுக்கெல்லாம் டைம் இருக்கு. விளையாட்டு சாமான்கள். ஹலோ, அது பார்த்தா தலைவர் படையப்ப பண்றான். ஹலோ ஐயா, இருங்க மோர் குடிக்கிற வாங்கினா. கம்பா இருக்கான் பேரு. நம்மளார் வந்து யாரா குடிச்சிட்டு அப்படி வாங்கி சரிங்க. வாங்கிட்டாங்க சீக்கிரம் சீக்கிரம். சரி சரி
இல்ல 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 எதுக்கும் முடிச்சுனே சுத்துங்க. கிரௌட் இல்ல. சரி, என்ன வேற என்ன வாங்க போறீங்க? வேற அதான் பாக்குறேன். சுத்தி சுத்தி ஐஸ்கிரீம் கடை எதுவும் பைக்க பச்சு கடை மிளகா பச்சு கடை சரி. இதெல்லாம் வேணாம்டா. இந்த ஐஸ்கிரீம் நல்லா இருக்கும். பிஸ்தா சூப்பரா இருக்கு. இந்த ஐஸ்கிரீம் சூப்பரா இருக்கும். திருவிழா போன எல்லாருக்குமே தெரியும் அந்த பிஸ்தா மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் இருக்கும். நம்ம பாண்டி பீச்ல 10 ரூபாய்க்கு விற்கும்போது வாங்கலாம். இப்பவே கேட்டா 20 ரூபாய்ட்டாங்க. அது எந்த அளவு ஃபேமஸ் ஆயிடுச்சு நீ பாத்தீங்க. நான் ஐஸ்கிரீம் எப்பவுமே நல்லா தான் இருக்கும். அணு ஐஸ்கிரீம் எந்த கடையிலும் வாங்க போறீங்க? மேல முடி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேர் பார்க்கணும். அணுன்றதே நல்ல பேர். இன்னும் நிறைய இருக்குங்க, வாங்க போய் பாப்போம். அங்க பாருங்க முட்டை கடை எடுக்குது. சில்லலாம் இருக்கு. சில்லலாம் இங்க பாரு. விளையாட்டு சாப்பிடு. அப்படியே போய் அப்படியே போய். காலிஃபிளவர் பஜ்ஜியா? என்னடா பஜ்ஜி உங்களுக்கு? ஐயா காலிஃபிளவர். ஐயா காலிஃபிளவர் பக்கடா இருக்கு. அது ஜிபே வச்சிருப்பாங்க இல்லையா? ஜிபே இருக்கு. மிளகா பஜ்ஜிங்க. நான் வாங்கி தரேன். காலிஃபிளவர் என்ன போடுறாரு பாப்போம். இப்பதான் போன் போயிட்டு வந்துடுவாங்க. முதல்ல எங்க கடை இருக்கு? ஆமா, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவாங்க. ஐயா என்னடா பெல்ட் நல்லா இருக்குதா பாப்பையா? இதெல்லாம் ஒரிஜினல் பெல்ட்டாடா? பாப்போம். இங்க இருக்கிறது எல்லாம் ஒரிஜினல் நம்பி தானே எல்லாரும் வராங்க. இவர் என்ன படுக்கவே விட்டாரு ஐயா? அங்க ஒரு கடை இருக்கு. சரி வா போவோம். ஸ்பைடர்மேன் ஸ்டிக்கர் பாரா நல்லா இருக்குது. ஆனா எவ்வளவு இது? ஸ்பைடர்மேன் பைத்தியம். பாத்தீங்களா ஸ்பைடர்மேன் இதை வீட்டு செவத்துல ஒட்டினீங்கன்னா ஸ்பைடர்மேன் நைட்டு பரவாயில்ல உங்களுக்கு அவன் சொல்றது எங்க அம்மா ஏற்கனவே திட்டுக்கிறாங்க. அலமாரில வாங்கி ஒட்டி வச்சுக்கிறேன் பூராண்டு. எருமாள் வயசாவது என்ன இது? இந்த பபிள்ஸ் வாங்குவோம் ஷூட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ ஷூட் பண்ண பாரு. எப்போ வேணும் வாங்கின்னு போவோம். வீட்டுல தேவைப்படாம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நேரத்துல நம்ம கிடைக்கிற சொல்றதுங்க. மத்த கடைக்கு போலாம். பக்கத்து கடைக்கு ஃபுல்லா கடைக்கு போகணும். அதுல பாருங்களேன், ஸ்பைடர்மேனு ஒரு 3 வகை. கூட ரெண்டு கலர் டிஃபரெண்டா இருக்குது. ப்ளூ கலர், இந்த கலர் ஒண்ணு. அது வேஸ்ட். சும்மா சேர்த்து 150 டிக்கெட் எடுத்து 3D அப்படியே படமே பார்த்து எங்கடா கடை காணா? ஹைலைட் மாதிரி மாங்க ஜிபே கிடையாது. எவ்வளவு ஒரு பீஸ் 10 ரூபாயா? எத்தனை வேணும்? அது என்ன சாப்பிடுவீங்களா? என்ன மீன்? எல்லாம் மீன் சாப்பிடுவாங்க. மீன் பேர் இருந்தாலும் சாப்பிடுவாங்க. ஒரு மீன் எழுதினாலே சாப்பிடுவாங்க. நான் நாளைக்கு என்ன பண்றேன், வீட்டுக்கு போயிட்டு செவுத்துல மீன் எழுதி வச்சிருக்கேன். நீங்க சாப்பிடலாம். என்ன சொல்றேன்னா மீன் நகைச்சுவை. இந்த நகைச்சுவை எல்லாம் அப்படியே பொசுக்கி வட சட்டில போட்டுருக்கேன். வாங்க நாக்கு மீன் நல்லா வாங்க மீன் எங்க அம்மா இருக்கானா? பரவாயில்ல, சூடா மீன் பத்தி எண்ணெய் சட்டி உள்ளார வைங்க. பறந்துக்கிட்டு ஓடுறாங்க. விளம்பரம்டா வச்சுக்கோ. அப்ப இதுல வச்சு நான் சாப்பிட்டுருவேன். வேணாம். மக்களே, நியூஸ் பேப்பர்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க, டேஞ்சர். சில பேர் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கொடூரமான பூமர். பசங்க சொன்னா கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் யாரு பூமர் சொல்றாரு? உண்மைதான்டா. அதுல கெமிக்கல் இருக்குடா. ஒரு நாள் மட்டும் போயிட்டு சாப்பிட்டு பெரல் போட்டு வாங்கி போச்சுன்னா லைட்டா ஆறி போனா நல்லா இருக்கும். நல்லா மொட்டை நல்ல வெயில் அடிக்கிறாடே. உப்பாடி வாங்க போ. சரி, அம்மா வருதாங்க கேட்டேன். தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து தொடர்ந்து கேளுங்க. ஒரு கடை ஒருத்தர் எல்லா கடையும் மேறீங்க. அடுத்து ஐஸ்கிரீம் கடை. ஐஸ்கிரீம் கடை சூப்பர் குட் இருக்கு. நீங்க மட்டும் சாப்பிட்டா அடுத்து எனக்கு கும்பி பாக்கணும். கும்பி பாக்கணும்.
இதே சாத்த வந்து ஐஸ்கிரீம் வேணாயா பஸ் எடுக்குது காலிஃபிளவர் காக்கடா பண்ணி போவாங்க காலிஃபிளவரா காலிஃபிளவர் அங்கதான் இருக்கு அதே கிடையாது நீங்க சூடா போட்டாங்கல்ல சூடா இப்ப ரெடியா சூடா எப்படி தான் சூடா கேட்க மாட்டாடா அது நானும் சாப்பிட்டு வச்சேன் அது உண்மையா அது மிளகா பஜ்ஜிராஜ் மாங்கா பஜ்ஜிராஜ் அது தெரியும் எக்ஸ்ட்ரா வச்சாங்கண்ணே சரி வாங்க வெயில் நிக்க வேணாம் பாத்தீங்கன்னா நாட்டு மீன் ஏதோ சொல்லுவாங்களே வெளிதான் காயுதான் எது காயுதுன்ற மாதிரி எவனா சாப்பிட்றான் சாப்பிடலாம் அதெல்லாம் கவனிக்கவே இல்லை பாரு நல்லா சீனி பண்டாரா நமக்கெல்லாம் மீன் அதுவும் இல்லாம இது வெஜிடேரியன் நினைச்சு வந்தான் எங்க ஆளு வந்து மீன் பஜ்ஜி கிடைக்கிறதுனா வரப்பிரசாதம் அவங்க தர அந்த கருப்பா தெரியுறாண்டா ரெண்டு பேருமே தான் நான் லைட் அடிக்கலாம் தப்பிச்சிட்டேன் ஆனா இங்க ஊருக்கு வந்து லைட் எதாவது தெரிச்சா தெரியுதா இல்லையா ஓகே சொல்லலாம் நாங்க என்னைக்கு விளையாண்டுக்கிறோம் ஆமாங்க மேஜிக் கார்டுமா அவ்வளோ விளையாடலாம் கண்டுபிடிப்போம் சட்டை எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அம்மா கருவா கொட்டை அவங்கதான் வெள்ளை சட்டை போட்டு வந்தோம் பார்த்தே இல்லையா கண்டுபிடிச்சோம் ரவுண்ட் 2 போல ரெடியாடுங்க டவுட் வெஜ்ஜா காலிஃபிளவர் பஜ்ஜி சாப்பிடலாம் காலிஃபிளவர் பஜ்ஜி சாப்பிடலாம் உனக்காக நான் வெஜ்ஜு சாப்பிட்றேன் எனக்காக நீ நான்வெஜ் சாப்பிட்றியா இவனுக்கு என்னன்னா பஜ்ஜி துண்டானுவா இப்ப காலிஃபிளவர் டேஸ்ட் பண்ண சொல்லிட்டு என்ன இழுக்கிறானு இப்ப நான் சாப்பிட்டா அப்படிலாம் இல்லை ஒரு வண்டி போகுது பிரியாணி சோறு நினைப்பு வேற சாம்பார் சோறு தான் போலாம் சாம்பார் சோறு பிரியாணிலாம் கிடையாது ஏதோ சாம்பார் சோறு புளி சோறு பிரியாணி போடுறாங்க நீ வேணா வா நான் போடுவேங்க எங்க ஊர் திருவிழா வந்தா நல்லா இருக்கு நான் அட்லீஸ்ட் ஒரு 50 கிலோ ஆகுமா 100 பேருக்கு போறதுக்கு 50 கிலோ கம்மியா தான் சரி வாங்க உள்ள போவோம் வாங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா இப்ப அடுத்து வந்து உங்க பேரு சிப்ஸ் எல்லாம் போறாங்க அது ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுட்டு டைம் பாஸா இருக்கும் எப்படி பண்ண போறேன் அந்த ஒரு சிப்ஸ் போறாங்கல்ல அது ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுட்டு மரம்னு மென்னுனே போன வச்சுக்க டைம் பாஸா இருக்கும் ஏன் மரம்னு சொல்லு ஏன்னா அது மரளி சிப்ஸ் சரிதான் வா அடித்தாண்டா ஒரு பெரிய ஜோக் அடிச்சாண்டே இல்ல இவ்வளவு பெரிய பேக் ஸ்டோரி இருக்குது இப்போ மறுபடியும் சொல்லு பாப்பா அந்த டைலாக ஐயா ஒரு தடவை தான் சொல்லுவாங்க மீண்டும் மீண்டும் என்கிட்ட கேட்கக்கூடாது சொல்லணும்டா அது நான் வாங்கிட்டு சாப்பிடும்போது சொல்றேன் நீ அந்த ஜோக்கு என்ன எதிர்பார்க்க ரிசல்ட் என்ன இருக்குது மரவள்ளி சிப்ஸ் மரம் சாப்பிடணுமா வாங்கி கொடுத்தீங்கன்னா காலிஃபிளவர் பஜ்ஜி சாப்பிட்டு காலி பண்ணிடுவோம் இல்லை நல்லா இல்லை வேற ஏதாவது புதுசா ட்ரை பண்றோம் அவன் சொன்னது கூட ஒரு ஆமா அது நல்லா இருந்துச்சுங்க நாக்கு மீன் வாங்கி நக்கி சாப்பிடு ஐயா வெஜிடேரியன் வாங்க வாங்கி கொடுங்க இங்க எல்லாம் வெஜிடேரியன் நீங்க லாகர் மாதிரி பண்ணணும் பாத்தீங்களா கைஸ் அன்னைக்கு நடந்து போயின்னு இருந்தோம்னா அக்கா இங்க காலி காலிஃபிளவர் பஜ்ஜி போட்டுருக்காங்க எடுத்து வாயில கடிக்கிறப்ப அதே மாதிரி எல்லாம் நாங்க போயிடலாம் சொல்லி நாங்க ஏமாத்த மாட்டோம் நாங்க பாத்துட்டு தான் நாங்க வந்து போய் கடிச்சு வெள்ள நீ எப்படா போன சரியான சூடு தூக்கி அலைக்க வாயில போடு அக்கா அக்கான்ற மாதிரி ஐயா மயில் இறக்க வாங்க ஐயா சும்மா போவோம் புக்குல வச்சா குட்டி போடும் அது ஒரு காலத்துல நானும் நம்பி வச்சேன் தீனி எல்லாம் எடுத்து வந்து வைப்பேன் அது வேஸ்ட் சாப்பிட்டு தூள் எல்லாம் வெட்டி அழுக்கா போனதான் மிச்சமே தவிர மயிலு குட்டியும் போடல ஒண்ணும் போடல நல்லா நம்ப மாட்டேன்டா குழந்தையா இருக்கப்ப நம்பல நீங்க அறிவாலே இருக்கீங்க உங்க வீட்டுல சொல்லி வச்சிருப்பாங்க எங்க வீட்டுல அப்பதான் சாப்பிடணும் குழந்தை சாப்பிடுன்னு சொல்லி ஏமாத்தி வளர்த்துட்டாங்க பொம்பளை பசங்களுக்கு அது மாதிரி வளர்த்தா பிடிக்கும் அவங்க எல்லாம் வச்சு ஒரு நம்பிக்கையா இருப்பாங்க அவங்க எல்லாம் பேசும்போது பத்தியா என் மேல் குட்டி போட்டுட்டு சொன்னாக்கா அவங்க ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்கல்ல அது ஒரு சீட்டிங் பண்ணிடுறேன் நீ நாவலோட புக்ல ரெண்டா பிடிச்சி வச்சிட்டேன் நாவல ஸ்கூல்ல ஒரு புள்ள பரவிச்சு என்ன நாவல ஸ்கூல்ல படிச்சா நீ ஜேடிஎஸ் வாங்க போவோம் எதுக்கு அதெல்லாம் ஞாபகம் பத்தி ஸ்கூல்லாம் வேற வாங்க ஜாலியா இருக்க வந்துட்டு ஸ்கூல்ல பத்தி ஞாபகம் பத்தாதியா பேக் எல்லாம் இருக்கு ஐயா எவ்வளவு மட்டும் கேட்போம் வாங்க வேணாம் கேட்டு மட்டும் போவோம் கேட்டு மட்டும் போவோம் எவ்வளவு வாங்க தந்தா நின்றுக்காரு அப்போ நான் பிடிச்சிருவேன் யூடியூப் சேனல் சொன்னீங்களா ஒரு சப்ஸ்கிரைபரா இருக்கும் மிஸ்வர் பறவை அது என்ன அது ஜோனி ZB அது இங்க நிறைய விளாகர் இருக்காங்க ஆமா ஏகப்பட்ட விளாக் நானும் பாக்குறேன் வந்ததுல என்ன ஜாயின் பண்ணுவாங்க லூமிக்ஸ் எல்லாம் பார்த்தனா நீ லூமிக்ஸ் பார்த்தா வரும்போது ஒரு பொண்ணு லூமிக்ஸ் கேமரா கையில அதான் அதேதான் அதெல்லாம் நீ வீடியோல காட்டணும் தம்பி நல்ல உள்ளத்தை பத்தி அவர் பேர் ப்ரோ
நல்ல பேரு தேங்க்யூ பிரதர். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். காலிஃபிளவர் சாப்பிடுறீங்களா? ஒரு சப்ஸ்கிரைபர் காலிஃபிளவர் ஒரு சப்ஸ்கிரைபர் காலிஃபிளவர். நெக்ஸ்ட் எங்க யாரும் வெளில ஆனாயிருச்சு. ஆனாயிடுச்சா? மம்மி வந்திருக்காங்க. மம்மி ஆய் அவங்க ஏதோ தேடிட்டு இருக்காங்க. சீக்கிரம் நான் தர்றா. ஓகே கிளம்ப போறோம். நான் இவனுங்க பண்ண அலப்பறையில கேமராவே ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கே பொறுப்பு நினைக்கிறேன். ஏய் ஐஸ்கிரீம் எடுத்து போடுறா. மீட்டிங் போறா. எந்த கடை வேணும்? சூப்பர் குட் இருக்கு. அணு ஐஸ்கிரீம் இருக்கு. எது வேணும்? கீழே பார்த்தோம். கீழே பார்த்தோம். எந்த ஐஸ்கிரீம் வாங்க போறேன்? அணுன்ற பேர் எனக்கு பிடிக்காது. நான் சூப்பர் குடிக்க அணுன்ற பேர் எனக்கு பிடிக்காது. அது ஒரு வேற சரி அவன் டான்ஸுங்கடா. அவர் அங்க நிக்கிறாரு. கூப்பிட்டா கூடு. நீங்க பாத்துட்டு வந்து வரேன். டேய் வாடா. அங்கதான் அணு ஐஸ்கிரீம் பக்கத்துல சொல்றேன். அவன் குல்பி வேணாம். அவன் வாங்கினது இல்ல. சின்னதா இருக்கான். அது ஒண்ணுதான் எங்க போனாலும் டீசெண்டா இருக்கும். நீங்க பண்ண அளவுல கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. கேமரா கூல் பண்ணி ஐஸ்கிரீம் உருகி ஊத்தவா? எடுக்கிறதுக்கு கேமரா இருக்காது. ஸ்பீக்கர் பாக்ஸ்ல 5 நிமிஷம் எடுக்கிறதுக்கு கேமரா இருக்காது. 5 நிமிஷம் உள்ள வச்சு எடுத்துருவோம். உள்ள எங்க இருக்காங்க? வீட்டுல தானே இருக்காங்க. எங்க இருக்காங்க? அவங்க ஹோலி படி அவன் தான் அவன் நின்று ஒரு 10 நாளைக்கு மேல இருக்கும். மக்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா வந்து பிஸ்தா இருக்குது. பிஸ்தா தெரியுமா? ஜூம்ல பிஸ்தா நீ பெரிய பிஸ்தாவா? இதெல்லாம் தரைக்காமடா எதுக்கு ஐஸ்கிரீம் வாங்குறீங்க? டீசெண்டா பாக்கலாம்னு பார்த்தேன். வர மாட்டேங்குது. வாய கட்சி வந்துடும். வாங்கி கீழே போடு. ஐயா இங்க பாருங்க, அது ஒட்டிட்டு கிடக்குது. ஐயா எப்படி ஐயா? உன்னோட சின்ன பையன்டா. என்னோட எல்லை வெட்டுறவனு தான் சீ வத்திரா. அது மாதிரி ஐஸ்கிரீம் கடைக்காரனுங்க தெரியும். எனக்கு எப்படி தெரியும்? வாங்கி ஜெட்ட கையில வச்சுக்கிறா. எப்படி மக்களுக்கு காட்டுறது எப்படி தரக்குதுன்னு? நீ உனக்கு எது வேணாமா? எனக்கு தான் தொண்டை சரியில்லாம கிடையாது. நான் சாப்பிடல ஐஸ்கிரீம். அந்த டாக்டர் பேரு என்ன? நம்ம போய் பாப்போமே. வெங்கடா வெங்கடேஷா இருக்கவே இருக்காரு. வெங்கட் சார் போய் 50 ரூபா கொடுத்தாரு. மாத்திரை கொடுத்தாரு. சாப்பிட்டு அப்படியே போயிட்டு போக வேண்டியதான். அடுத்து எங்க போற வீட்டுக்கு அவ்வளவுதானே. ஓகே மக்களே, வீடியோ முடிஞ்சு. இதோட அண்ணா ஐஸ்கிரீம் சாப்பிடல, நாங்களாம் ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம். இதோட வந்து பொங்கல் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அதுக்கப்புறம் பொங்காசுக்கே நம்பர் தரேன். என் நம்பர் கமெண்ட்ல வேணும்னு சொல்லுங்க. இல்ல பாத்தீங்க இல்ல 2 பேர் நம்பர் தரும். இவனுக்கு நம்பர்லாம் நான் போட மாட்டேன். என் நம்பர் போடுறேன் சரிங்களா? கமெண்ட்ஸ் வந்து ஸ்பாம் பண்ணுவேன் நான். என் போன் நம்பர் ஸ்பாம் பண்ணுவேன் மட்டும். மக்களே எனக்கு மட்டும் போட்டுருங்க. நான் சரி பை பை. பட்டர் ஸ்காட்ச் வாங்கிட்டீங்க. ஓகே see you.